ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோஜி பண்ணி எஃபோல்ட். நான் உங்கள் லில்லி. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, வீமெனுக்கு ஒரு ஒன் ஷர்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் இது ஒரு பர்த்டே விஷஸ்டா. எங்கள் சப்ஸ்கிரைபர் பொண்ணு சாமுன்னு சொல்லிவிட்டு அவங்களோட மாமாவுக்கு பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் அவங்க மாமாவுக்கு விஷ் பண்ணிடுங்கடா. ஸோ ஹாப்பி பர்த்டே அண்ணா, நீங்கள் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும். அப்புறம் சாமு, இந்த ஸ்டோரி கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஸ்டோரி கொடுத்துருக்கேன். கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு காலேஜ் தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு பர்சன் அப்படியே அவ்வளோ அழகாக மாஸாக, ஸோ அவங்க அப்படி கோல்டு ஃபேஸை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு டார்க் ஐஸில் அப்படி ஒரு மாதிரி மவுத்தில் லாலிபாப் வச்சுட்டு, ஸோ ஷக் பண்ணிக்கிட்டு, ஸோ பாக்கெட்டில் ஹேண்டை வச்சுட்டு அவ்வளோ அழகாக அப்படி நடந்து வந்துட்டுருக்காங்கடா. இப்போ அங்கே இருக்கிற கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாருமே ஹே அங்கே பாரு சீனியர், வா செம்மையாக இருக்காருல்ல, பா இப்படி இருக்காரு பாரு அப்படின்ட்டு அங்கே இருக்க பொண்ணுங்க பசங்க எல்லாருமே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பர்சன் எதுவுமே கண்டுக்கல, ஒரு மாதிரி அப்படியே கோல்டு ஃபேஸோட ஸோ ஒரு மாதிரி நடந்து வந்துட்டுருக்காங்கடா. அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா அங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்கு. அங்கே ஒரு பர்சன் ஸோ அப்படியே உட்காந்துட்டு புக்ஸ் படிச்சிட்ருக்காங்க, ஹேட்டை டவுன் பண்ண மாதிரி. இப்போ இந்த பர்சன் தான் ஸோ அவ்வளோ அழகாக மாதம் அப்படியே நடந்து அப்படியே அந்த பர்சன் முன்னாடி தான் அப்படியே நிற்கிறாங்க. இப்போ இந்த உட்காந்துருக்க பர்சன் தான் ஸோ அப்படியே கீழே ஸோ யாரோ நம்ம கிட்டே நிற்கிற மாதிரி இருக்குன்னு ஸோ அப்படியே கீழே பார்த்துருப்பாங்க. பார்த்தா ஸோ ஒரு பர்சன் அந்த பூட்ஸ் மட்டும் தெரியுதுடா. ஸோ யாருன்ட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்ததும் அந்த பர்சன் சீனியர் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த புக்கை ஹக் பண்ணுற மாதிரி அப்படியே ஏஞ்சி நிற்கிறாங்க. இப்போ இந்த சைடு தான் அந்த கோல்டு பர்சன் தான். ஸோ நீதானே என்போ? ஆமாம் சீனியர். ஓ, நீ தானே காலேஜ் ஃபஸ்ட் இயர் தானே இப்போ சேர்ந்துருக்க? ஆமாம் சீனியர். ஸோ நான் யாருன்னு தெரியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க இந்த பக்கம். ஆமாண்டா, அது நம்ம என்மோ தான். இப்போ நம்ம என்மோ தான். தெரியும் சீனியர், நீங்கள் கிம் டெயாங் காலேஜ் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு என்மோ சொல்கிறாங்க. ஆமாண்டா, அது வேறு யாரும் இல்லை, நம்ம என்மோ தான். அப்போ என்னை பற்றி உனக்கு தெரியும் அப்படி தானே? தெரியும் சீனியர். ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க உங்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு என்மோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம டெயாங் தான். ஓகே, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்கள் சீனியர். என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்மோ கேட்குறான். இந்த பக்கம் நம்ம டெயாங் தான் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்மோக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் என்மோக்கு செம ஷாக்கு. சீனியர் என்ன சொல்கிறீங்க? ஐ லவ் யூ. நான் உன்னை இந்த காலேஜ் சேர்ந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ நீ என்னான்னு தெரியல, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீ என் லைஃப் பார்ட்னராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. எனக்கு இந்த மற்றவங்க மாதிரி ப்ரப்போஸ்லாம் பண்ண தெரியாது, அதனால தான் டக்குன்னு சொல்லிட்டேன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெயாங் சொல்கிறாங்க. இந்த பக்கம் என்னோ தான். சீனியர் என்ன சொல்கிறீங்க? என்ன லவ் பண்ணுறீங்களா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டெயாங் சொல்கிறான். ஸோ இப்போ என்வோக்கு பேக் சைடில் ஒரு பர்சன் தான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட ஹேண்டில் ஒரு ரோஸு ஒரு க்ரிட்டிங் கார்டு வச்சுருப்பாங்கடா. இப்போ இந்த மாதிரி டெயாங்கும் என்வோவும் பேசிகிட்டு இருக்கிறத அந்த கேட்டதுமே அந்த பக்கம் அந்த பர்சன் தான். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த ரோஸு அந்த க்ரீட்டிங் கார்டெலாம் ஓகே போட்டுட்டு ஸோ என்ன பண்ணிடுறாங்க, அவங்க அப்படியே ஓடிடுறாங்க. இப்போ இந்த சைடு தான் நம்ம என்வோ. சீனியர் சாரி சீனியர் அப்படின்ட்டு என்வோ சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் டெயாங் தான். என்னாச்சு, என்ன உனக்கு பிடிக்கலையா? சீனியர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சாரி, உங்கள் லவ் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா
நான் ஏற்கனவே எங்கேஜ்ட் ஆயிட்டேன். ஸோ என்னோட கசின் அவர் கூட தான் எனக்கு எங்கேஜ்ட் ஆயிருச்சு. எனக்கு இன்னும் நெக்ஸ்ட் இயர் எனக்கு மேரேஜ் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்கிறான். இந்த பக்கம் டேயாங்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஏன்னா என்ன சொல்கிற, மேரேஜா? ஆமாம் சீனியர், நான் என் கசின் நானும் ஒரு 10 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட வீட்லேயே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் எங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்கிறான். இந்த பக்கம் டேயாங் தான். ஸோ ஒரு மாதிரி அப்படியே சேட் ஆயிடுது அவனோட ஃபேஸு. சீனியர், சாரி உங்களை ஏதோ நான் ஹர்ட் பண்ணியிருந்தேனா, ஸோ சாரி சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ சொல்கிறான். இந்த பக்கம் டேயாங் தான், ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஓகே, நான் தான் முழுசாக தெரிஞ்சிருக்கணும், தெரியாமல் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணது என் தப்பு தானே, சாரி அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்கிறான். இந்த பக்கம் என்னவோ தான், ஓகே சீனியர், நான் உங்களை ஏதோ ஹர்ட் பண்ணியிருந்தேனா சாரி, ஆ அதெல்லாம் இல்லை என்போ, ஸோ சாரி, யூ கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் என்ன பண்ணுறான். ஸோ ஒரு மாதிரி ஃபேஸ் சேடாக இருக்குது. சேடாக வச்சுட்டு ஸோ அவன் அப்படியே அந்த சைடு போயிடுறான். இப்போ இந்த பக்கம் இன்னொரு பர்சன் தான். ஸோ வந்து அந்த கிரீட்டிங்ஸ் கார்டெலாம் கீழே போட்டுட்டு போனாங்கன்னு சொன்னேன்டா, அந்த பர்சன் தான். ஸோ அவங்க வேகமாக ஓடி போயிட்டு ஒரு காலேஜ் ரூம்குள்ளே தான். ஸோ அது ஒரு எப்படி சொல்லலாம், அது காலி கிளாஸ் ரூம் தான். ஸோ அந்த ரூமில் போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்படி அழுகுறாங்க, செம்மையாக அழுகுறாங்க. ஏன்டா, ஏன் நான் உன்னை எத்தனை இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் உன் கண்ணுக்கு தெரியலையாட்டியா, யார் அவன், அவனுக்கெல்லாம் நீ ப்ரப்போஸ் பண்ணுற, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமா, ஏன்ட்டியா நான் உன் வயசுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து அழுகுறாங்கடா. ஸோ அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜெமீன் தான். இப்போ இந்த பக்கம் ஜெமீன் தான், சரி ஓகே, உனக்கு என்னவோ தான் பிடிச்சிருக்கா, சரி பரவாயில்ல, நீ ஹாப்பியாக இரு, உன் ஹாப்பினஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், பரவாயில்ல, எல்லா லவ்வும் சக்ஸஸ் ஆகணும்னு அவசியம் இல்லைல்ல, இட்ஸ் ஓகே, நீ ஹாப்பியாக இருட்டேன், உன்னோட ஹாப்பினஸ் தான் என்னோட ஹாப்பினஸும், ஆனால் அதுக்குன்னு உன்னை மறந்துடும்னு மட்டும் நினைக்காத, லைஃப் லாங் உன்னே நினச்சிட்ருப்பேன் டேயாங், ஐ லவ் யூ டேயாங், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம ஜெமீன் தான்டா. ஸோ ஒரு மாதிரி அழுதுட்டு அந்த ரூமில் இருக்கான். இப்போ இப்படியே தான் வந்து டேஸஸ் போயிருக்கோம். ஸோ இப்படியே ஒரு 5 இயர்ஸ் ஆகுதுடா. இப்போ அப்படியே வந்து நம்ம ஜிமின் சைடு பார்க்கலாம் வாங்கடா. இப்போ நம்ம ஜிமின் சைடு தான். ஸோ வந்துட்டு எப்படின்னா ஒரு மாதிரி அப்படியே அவசர அவசரமாக ஸோ வந்துட்டு கிளம்பிகிட்ருக்கான். டைம் ஆச்சு, ஐயோ இன்டர்வியூக்கு வேறு டைம் ஆச்சு, இந்த நேரம் பார்த்து தான் அதாவது எங்கே இருக்குன்னே தெரியல, ஐயோ ஜிமின் எல்லாம் கரெக்டாக எடுத்து வைக்க மாட்டேன் நைட்டே, ஐயோ டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தாண்டா. ஸோ அறக்க பறக்க அவனோட ஃபைல்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு ஸோ என்ன பண்ணுறான், அந்த ஷூலாம் வந்து அப்படியே பாதி போட்டு போடாமையும் அந்த டையெல்லாம் பாதி கட்டி கட்டாமலும் ஸோ அவன் என்ன பண்ணுறான், அவசர அவசரமாக ஸோ வந்துட்டு அவன் வந்து ஆஃபீஸ்க்கு தான்டா கிளம்பி வரான். அர்ஜென்ட்டாக கிளம்பி வந்து ஸோ ஒரு பில்டிங் முன்னாடி தான் நிற்கிறான். ஸோ அந்த பில்டிங் முன்னாடி அந்த போர்டு வந்து கேஎம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்பா டைம் ஆச்சு, அச்சச்சோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்குது இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணுறான், ஸோ வேகமாக ஓடி போகிறான். ஓடி போயிட்டு அப்படியே அந்த லிஃப்ட் முன்னாடி தான் போய் அப்படியே சல்லுன்னு போயிட்டு நிற்கிறான். அப்பாடா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஸோ அவன் ஒழுங்காக டை வந்து கட்டுறான். அவனோட ஷர்ட் பட்டன் எல்லாமே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறான். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே அவனோட பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறான். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா ஸோ அப்படியே வந்துட்டு அவங்களோட இன்டர்வியூ நடக்கிற இடம் வந்து 4th ஃப்ளோர்டா. அதனால் வந்துட்டு ஸோ கரெக்டாக அந்த 4th ஃப்ளோரில் போயிட்டு ஜிமின் வந்து ஸோ வந்து அந்த லிஃப்ட்லேருந்து வெளியே வரான். வந்துட்டு அங்கே பார்த்தா ஸோ அங்கே எல்லாருமே இன்டர்வியூக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஜிமின் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடுறான். இப்போ வந்துட்டு ஸோ என்ன பண்ணுறான்னா
அப்படியே போயிட்டு அந்த பெண் அங்கே வந்து சேர் இருக்கும். அந்த சேரில் தான் அப்படியே உட்கார்றான். உட்காந்துட்டு ஸோ வந்துட்டு எல்லாம் அப்படியே ஒவ்வொருத்தரா இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் ஜிமின் தான் ரொம்ப நர்வஸா, டென்ஷனா ஸோ ஒரு மாரி வந்து அவனோட கையெல்லாம் பெசச்சிட்டு ஒரு மாரி வந்து அப்படியே உட்காந்துருக்கான். இப்ப கரெக்ட்டா வந்துட்டு அங்க இருக்க அந்த செக்யூரிட்டி தான், "ஜிமின்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், நான் தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திச்சு வரான். "உங்கள கூப்பிடுறாங்க வாங்க" அப்படின்னு சொன்னதும், இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு, ஸோ அந்த ஒரு ஆஃபீஸ் கேபின்குள்ள டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறான்டா. உள்ள போயிட்டு ஸோ அப்படியே ஹெட்ட வந்து டவுன் பண்ண மாரி உள்ள போயிட்டு, அங்க போயிட்டு ஒருத்தர் முன்னாடி வந்து ஸோ அப்படியே நின்னுட்டுருக்கான். இப்ப இந்த பக்கம் ஜிமின் தான் ஹெட்ட டவுன் பண்ண மாரி இருக்கான். "குட் மார்னிங் சார்" அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ட டவுன் பண்ணிட்டே இருக்கான். இப்ப இந்த பக்கம் அந்த இன்னொரு பெர்சன் தான் ஸோ ஃபுல்லா அழகா கோட் ஷூட் போட்டு, அப்படியே ஒரு மாரி அந்த சேர்ல கால் மேல கால் போட்டு, அப்படியே கூலிங் கிளாஸ் போட்டு, மவுத்ல லாலிபாப் வச்சுட்டு, அப்படியே ஒரு மாரி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ம். பெர்ஃபெக்ட். ஸோ நீ இந்த காலேஜில தான் படிச்சியா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த பெர்சன் சொல்றாங்க. இப்ப இந்த வாய்ஸ கேட்டதும், ஜிமினோட ஐஸு அப்படியே டக்குன்னு ஒரு மாரி அப்படியே கலங்குது. இப்ப அப்படியே கலங்கிட்டு, அப்படியே டக்குன்னு நிமிர்ந்து, இப்பதான் ஜிமின் ஸோ அவங்கள பார்க்குறான். பார்த்தா, அது நம்ம கிம் டயாங்டா. ம். பார்க் ஜிமின், "நீ இந்த காலேஜில தான் படிச்சியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங் தான்டா கேட்குறான். இப்ப அந்த பக்கம் இருந்து நம்ம ஜிமின் தான் அப்படியே ஒரு மாரி, "ம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ட மட்டும் நாட் பண்றான். ம். பரவாயில்லையே! ஸ்கோர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல தான் எடுத்திருக்க. நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாட்டுது. ம். இட்ஸ் ஓகே. உன்னோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே சூப்பர். நல்லாருக்கு. ஸோ உன்ன வந்து இந்த கம்பெனிக்கு நாங்க ஜாயின் பண்ணிக்கலான்னு இருக்கோம். உங்களுக்கு ஓகே தானே? அப்படின்னு சொல்லிட்டு டயாங் கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜிமினால பேசவே முடியல. ஸோ அவன் அப்படியே டயாங்கை தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஒரு மாரி ஐஸ் எல்லாம் கலங்குது. அப்படியே அப்படியே டயாங்கை தான் பார்த்துட்ருக்கான். ஜிமினால பேசவே முடியல. இப்ப இந்த பக்கம் டயாங் தான், "ஹலோ மிஸ்டர், மிஸ்டர் பார்க் ஜிமின், இங்க தானே இருக்கீங்க? இல்ல வேற எங்கேயாவது இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு டயாங் கேட்குறான். இந்த பக்கம் ஜிமி தான், "அ அ அ சொ சொ சொல்லுங்க சார். உங்கள நாங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னு சொல்றோம். உங்களுக்கு ஓகே தானே?" அப்படின்னு சொல்லிட்டு டயாங் கேட்குறான். இந்த பக்கம் ஜிமி தான், "அ அ ஓகே, ஓகே, ஓகே சார்" அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிமினோட ஐஸ்லாம் அப்படி ஒரு மாரி அந்த அழுகையெல்லாம் ஸோ டியர்ஸ்லாம் வெளிய வர கண்டிஷன்ல இருக்கு. இப்ப டயாங் தான், ஆல் தி பெஸ்ட், கங்ராச்சுலேஷன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் குடுக்குறாங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு அவன் ஹேண்ட அப்படியே வந்து அ அ டயாங்கோட ஹேண்ட பிடிக்கிறதுக்கு அவ்ளோ ஷேக் ஆகுது. அப்படியே அவ்ளோ ஷிவர் ஆகுது. அவனால ஒண்ணும் பண்ணவே முடியல. இப்ப அப்படியே பொறுமையா போயிட்டு அப்படியே டயாங்க்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு, ஸோ என்ன பண்றான், "அ தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சார்" அப்படின்ட்டு அப்படியே பேச முடியாம பேசுறான். இந்த பக்கம் டேங் தான் லைட்டா சிரிச்சுட்டு, "ஸோ நீங்க 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணா போதும். ஓகே?" அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்லிடுறான். இந்த பக்கம் ஜிமின் தான், "ம், ம், ஓகே, ஓகே சார்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்றான், ஸோ வந்துட்டு அவன் கிளம்பிடுறான். அவனோட ஃபைல்ஸ்லாம் எடுத்துட்டு. இந்த பக்கம் டேயாங் தான் அப்படியே ஜிமின் போறதே பார்த்துட்டு, ம், இவனை எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு. ஆனா எங்கன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ம், பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், டேயாங் தான் ஸோ அவனோட ஒர்க்க பார்க்க ஆரம்பிச்சிடறான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் ஸோ என்ன பண்ணுறான், அவன் அதுக்கு அங்கே கம்பெனிலேருந்து கிளம்பி ஸோ வீட்டுக்கு வந்துடுறான்டா. வீட்டுக்கு வந்து டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைலை தூக்கி அப்படியே ஒரு மாதிரி கெடாசிட்டு அவன் என்ன பண்ணுறான், போய் அப்படியே சோபாலே அப்படியே உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி அதில் சாஞ்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுகுறான்டா. செம்மையாக அழுகுறான். இந்த பக்கம் ஜிமினால் அழுகை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா இவ்வளோ நாளாக அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பான். இப்போ டேங்க பார்த்ததும் ஸோ அவனால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவனோட எல்லாமே இந்த பக்கம் இப்போ ஜிமின் தான், "ஏ
ஏன் காட், ஏன் மறுபடியும் மறுபடியும் என் கண்ணில் காட்டுறீங்க? அவன் தான் எனக்கு இல்லைன்னு நீங்கள் வந்து உணர்த்திட்டீங்கல்ல, அப்புறமே ஏன் என் கண்ணில் காட்டுறீங்க? இதுதான் ஃபேட்டா? சொல்லுங்கள், இதுதான் ஃபேட்டா? என் லைஃப்பில் தான் அவன் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, ஆனால் இருந்தாலும் என்னால் அவன் நம்மளை மறக்க முடியல. இன்னும் இன்னும் அவன் மேலே இன்னும் இருக்க எனக்கு லவ் அதிகமாக தான் ஆகுது. அதனால தான் என்ன நான் வேண்டாம் அப்படின்ட்டு எவ்வளவோ ஒதுங்கி இருக்கேன். என் லைஃப்பில் எல்லாத்தையும் இழந்து தனியாக இந்த மாதிரி இருக்கேன். மறுபடியும் ஏன் என்னை அவன் கண்ணு முன்னாடி காட்டினீங்க? அவனை பார்த்த அடுத்த செகண்டே அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணிக்கணும்னு தோணுது. ஏன்டா என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. ஏன் ஹார்ட் இப்படி என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் செம்மையாக அழுகிறான்டா. பாட்டில் ஒரு மாதிரி அப்படி அழுகிறான். இப்போ இப்படியே தான் வந்து அந்த 2 டேஸும் போயிருக்கோம். இப்போ என்ன பண்ணானா, ஸோ அந்த 2 டேஸ்க்கு அப்புறமேட்டு ஜிமின் வந்து அந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பான், டேங் கம்பெனியில். ஸோ ஜாயின் பண்ணி ஸோ என்ன அவனுக்குன்னு ஒரு ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க. அவன் அந்த ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். ஸோ அவ்வளோ அழகாக சின்சியராக அவனோட ஒர்க்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அவன் பாட்டில் பார்த்துட்ருப்பான். இதையெல்லாம் அப்பப்போ டேங் வந்து நோட் பண்ணிட்டு தான் இருப்பான். பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்பப்போ ஜிமினோட கேபின் கிராஸ் பண்ணி போகக்குள்ளேயும் வரக்குள்ளேயும் சரின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் இருப்பான். பார்த்துட்டு ஸோ அவனோட ஒர்க்கையும் அவன் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவான். இப்படியே வந்து டேஸஸ் போயிட்டுருக்கோண்டா. இப்படியே வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் போயிருக்கோம். இப்போ ஒன் ஃபைன் டே டேங் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். ஸோ என்ன பண்ணுறான்னா, இப்போ எல்லாருமே மீட்டிங் கூப்பிட்றான். மீட்டிங் கூப்பிட்டு அங்கே அந்த மீட்டிங் ஹாலில் தான். ஸோ டேங் வந்து இப்போ பேசுகிறான். ஹாய்ஸ். ஸோ நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நான் எடுத்த ப்ராஜெக்ட் ஸோ சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி. கம்பெனிலே ஸோ நம்பர் 1 பொசிஷனில் இப்போ நாம் இருக்கோம். ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க லேபர்ஸ் நீங்கள் தான் எங்களுக்கு வந்து முக்கியம். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக வந்து ஒர்க் பண்ணலைன்னா இந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ காய்ஸ், இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் வந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்லியிருப்பான். ஸோ எல்லாருமே வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டாக ஓகே கண்டிப்பாக சார் வரோம் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். இந்த பக்கம் டேங்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு ஸோ என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். பார்த்தா அவனோட ஃபேஸ் வந்து அப்படியே சேடாக ஆகுது. ஒரு மாதிரி ரொம்ப சேடாக இருக்கான். இந்த பக்கம் டேங் வந்து இதை நோட் பண்ணியிருப்பான். ஸோ என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லாருமே சரி போங்க போயிட்டு உங்கள் ஒர்க்கை பாருங்கள். ஈவினிங் 7:30க்கு வந்து ஸோ ஈவினிங் பார்ட்டிக்கு வந்து எல்லோரும் வந்துடுங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வந்து அது வந்து நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எல்லாம் அங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் என்ன பண்ணுறான், ஸோ எல்லாத்தையுமே வெளியே அனுப்புகிறான். ஸோ இப்போ ஜிமினும் ஏந்திரிச்சிட்டு அவன் பாட்டில் கிளம்பி போகலான்ட்டு போகிறான். இப்போ டேங் தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இப்போ ஜிமினும் அப்படியே திரும்பி டேங்க தான் பார்க்குறான். பார்த்துட்டு 1 மினிட் உனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது இங்கே வா அப்படின்ட்டு டேங் கூப்பிட்றான். சரின்ட்டு என்ன பண்ணுவான், எல்லாருமே கிளம்பிடுவாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே டே பக்கத்தில் தான் வந்து நிற்கிறான். வந்துட்டு என்னாச்சு ஏன் சேடாக இருக்க அப்படின்ட்டு டேங் கேட்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஏன் இல்லை பார்ட்டிக்கு வர சொன்னோம், எல்லோரும் ஹாப்பியாக இருந்தாங்க, நீ ஏன் சேடாக இருந்த என்னாச்சு அப்படின்ட்டு இந்த பக்கம் டேங் கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஸோ இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வரல சார். நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ டேங் தான் ஹலோ மிஸ்டர் ஜிமின், ஸோ இந்த கம்பெனியில் நீங்களும் தான் இருக்கீங்க. இங்கே பார் எல்லோரும் வராங்க, நீயும் வா ஜாலியாக இருக்கும். ஸோ நானும் நீ வந்த நாள்லேருந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டேங்கிற, யாருக்கும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. நீ எப்பவுமே இப்படி தான் தனியாக இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே டேவை பார்த்து ஒரு பெயின் கலந்த ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு சார் அது என்னன்னு தெரியல சார், காட் என்னை எப்போ பார்த்தாலும் தனியாக இருக்கணும்னு சொல்லி விட்டாராட்டுது. பரவாயில்ல, எனக்கு இது பழகிருச்சு. எனக்கு தனிமை தான் சார் பிடிச்சிருக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ டேயாங் தான், இங்கே பார், சார் சார்லாம் சொல்ல வேணாம் புரியுதா, எனக்கு அதெல்லாம் சுத்தமாக அந்த மாதிரிலாம் எனக்கு நீ மரியாதை தர தேவையில்ல. ஸோ என்னை டேயாங்னு கூப்பிடு, ஓகேவா, எனக்குன்னு டேயான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், இல்லை சார் பரவாயில்ல, இங்கே பார், என்னை டேயாங்னு கூப்பிடு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், ஓகே டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த பக்கம் டே தான் அப்படியே ஒரு மாதிரி ஜிமின் ஃபேஸை தான் பார்க்குறான். இப்போ என்ன சொன்ன? இல்லை ஓகே டேயாங் சார் அப்படின்னு சொன்ன. இல்லை நீ இப்போ என்ன சொன்ன, வேறு மாதிரி எனக்கு நேம் வச்சேன். இல்லை சார் ஓகே டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டேங் தான் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு, நல்லா இருக்கு, ஓகே கண்டிப்பாக வரேன், உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், ஸோ ஓகே யூ கேரியான் அப்படின்ட்டு டேயாங் சொல்லிடுறான். இந்த பக்கம் ஜிமினோ அப்படியே சிரிச்சிட்டு, ஓகே டேயாங் சார் அப்படின்னு சொல்கிறான். மறுபடியுமா ஓகே டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், வெளியே போயிடுறான். இந்த பக்கம் டேயாங் சிரிச்சிட்டு, இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ட்டு என்ன பண்ணான். ஸோ அவனோட ஒர்க்கு பார்க்குறான். இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகிருக்குண்டா. இப்போ நைட்டு தான். ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான். ஸோ பார்ட்டி நடந்துகிட்ருக்கோம். எல்லாருமே பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. இப்போ ஜிமினோ அந்த பார்ட்டிக்கு தான் வரான். அப்படியே அவ்வளோ அழகாக ஒயிட் கலர் ஷர்ட்டு, அப்படியே பிளாக் ஜீன்ஸ் போட்டு, ஸோ அப்படியே அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி பிளாக் கலர் ஹேரில் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கான் ஜிமின் பார்க்க. ஸோ அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகிறான். இப்போ இந்த பக்கம் டேயாங் தான் அப்படியே ஜிமினை பார்த்ததும் அப்படியே ஒரு ஸ்டன் ஆயிடுறான். அப்படியே ஒரு மாதிரி ஜிமினை ஒரு மாதிரி ரசிக்கிற மாதிரி அப்படியே ஸ்டன் ஆயிடுறான் பார்த்துட்டு. இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறான். ஸோ அப்படியே அவங்க மற்ற ஒர்க்கர்ஸ்குள்ளலாம் அப்படியே பேசிகிட்டு இருக்கு. அங்கே வந்திருக்க மற்ற மெம்பர்ஸ்குள்ளலாம் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜிமினோ அப்படியே டேவை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு, ஸோ என்ன பண்ணுறான், அங்கே வந்து டேபிள்ஸ் மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கடா. ஸோ அங்கே ஒரு பெஞ்சில் அவங்க ஒரு டேபிளில் போய் உட்காந்துருப்பான். இந்த பக்கம் இப்போ அப்படியே டேயாங் தான் அப்படியே வந்து ஒருத்தரை பார்த்துட்டு அப்படியே அவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். என்னை ஜிமினை அப்படியே பார்ப்பான். அப்படியே திரும்பி பார்த்ததும் ஜிமினுக்கு அப்படியே அவ்வளோ ஷாக்குடா. என்னன்னு பார்த்தா அங்கே என்வோ ஸோ அவ்வளோ அழகாக அப்படியே நடந்து வந்துட்டுருப்பான். டேயாங்கை பார்த்து சிரிச்சிட்டு, இந்த பக்கம் டேவும் அப்படியே சிரிச்சிட்டு போயிருப்பான். இதை பார்த்ததுமே ஜிமினுக்கு ஸோ ஹார்ட்டே அப்படியே நின்று போச்சு. அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிடுது. இப்போ இந்த சைடு டேயாங் தான் என்ன பண்ணுமா, ஹாய் என்வோ எப்படி இருக்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்வோக்கு போய் ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கான். இப்போ என்வோவோ அப்படியே டேயாங்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டு தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போ இந்த பக்கம் டே தான் அப்படியே என்வோ பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி எப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் லவ் இல்லையா, அந்த ஒரு ஃபீல் அதில் லைட்டாக காட்டியிருப்பான் டேயாங்க. இப்போ இந்த பக்கம் என்வோ பின்னாடி தான் அப்படியே இன்னொரு பர்சன் தான் வராங்கடா. ஹாய் டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சன் வராங்க. இப்போ இந்த பக்கம் டேயாங் தான், ஹேய் டே ஹோபி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். என்னடா ரொம்ப டேஸ் ஆச்சு உன்னை பார்த்து, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ட்டு டேயாங் ஹோபி கேட்குறாங்க. ஆமாடா அது நம்ம ஹோபி தான். இந்த பக்கம் டே தான் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி முறைச்சிட்டு, ஏய் பொறுக்கி, டெய்லி தானே பார்த்துட்ருக்கோம், இன்னும் ரொம்ப டேஸ் ஆச்சுன்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், டே போய் ஹோபி ஹக் பண்ணிக்கிறான். இல்லை மச்சான், சும்மா சும்மா டீஸ் பண்ணேன். டீஸ் பண்ணினதெல்லாம் போதும், அப்புறம் எப்படி போகுது உங்கள் லைஃபு? எனக்கு என்னடா, என்வோ கூட ஹாப்பியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறான். இந்த பக்கம் டேங் தான் சிரிச்சிட்டு, ஓகே ஹாப்பியாக இருந்தா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவங்க என்னன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு ஒரு மாதிரி அப்படியே அழுகு தான் வருது. ஏன்னா அவங்க என்ன பேசுகிறான்றது வந்து ஜிமினுக்கு தெரிஞ்சிருக்காதுடா. ஸோ அவங்க வந்து ஏதோ பேசிக்கிறாங்கன்னு மட்டும், அதுவும் டேயாங் வந்து
என்னவோ பார்த்து பார்த்து பேசுகிறது மாதிரி மட்டும்தான் ஜிமினுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுவானா, ஸோ அங்கே வெயிட்டர்ஸ்கிட்ட சொல்லி ஸோ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்ருப்பான். ஓவராக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்ருப்பான். இதெல்லாம் பார்க்க பார்க்க அவனுக்கு செம்மையாக ஒரு மாதிரி கோவம் வரும், அழுக வரும். அதை எப்படி அவனால் வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுவானா, ஓவராக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். இப்போ இந்த பக்கம் இப்படியே தான் வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். உங்ககிட்ட ஒரு இது சொல்ல மறந்துட்டேன்டா. இதில் என்வோவும் ஹோபியும் வந்து தான் பேர். என்வோவோட கசின் தான் நம்ம ஹோபி. இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹோபியும் டேயாங்கும் வந்து நம்ம அந்த கேஎம்மோட இன்ட்ரெஸ்டியோட பார்ட்னர்ஸ். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி தான் பார்ட்டி வந்து போயிட்டுருக்கும். இப்போ டேயாங் வந்து ஜிமினை நோட் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ என்ன பண்ணுவான்னா, இந்த பக்கம் ஜிமின் ஓவராக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு ஸோ என்னென்னா அந்த சோபாலே அப்படியே லைட்டாக வந்து அப்படியே ஃபெயில்ட் ஆகிருப்பான். ஒரு மாதிரி போதையிலேயே ஒரு மாதிரி இதாக ஆயிருப்பான். இப்போ அந்த சைடு போகலான்ட்டு டேயாங் போக்குள்ள தான் அப்படியே வந்து ஜிமினை பார்த்துருப்பான். ஸோ பார்த்ததும் இந்த பக்கம் டேயாங்கு அப்படியே பார்த்துட்டு, என்ன இவன் இப்படி இருக்கான், இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கிட்ட தான் வந்துட்டு போகிறான். போயிட்டு ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு டேப் பண்ணியிருப்பான். ஆனால் ஜிமின் வந்து யார் யார் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்து ஜிமின் சொல்லியிருப்பான். இப்போ இந்த பக்கம் டேயாங் தான், ஹே ஜிமின், என்ன இப்படி இப்படி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்க, டேய் அப்படின்னு சொல். ஏய் யாரு நீ, தள்ளி போ, என்கிட்ட வராத போ அப்படின்ட்டு ஜிமின் சொல்லியிருப்பான். இந்த பக்கம் டேயாங்கு தான் ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹே என்னது இப்படி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்கான், இவனுக்கு வர ஃப்ரெண்ட்ஸும் யாரும் கிடையாது, இவன் எப்படி விட்டுட்டு போகிறது, இப்படி டைமர் ஓவர் ஆயிடுச்சு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஜிமினை அப்படியே ஒரு மாதிரி கை தாங்கலாம் குடிச்சு அப்படியே கூட்டிகிட்டு தான் வரான். ஏய் யாருடா நீ, என்னை விடுடா, என்னை விடு, என்னை யாரும் டச் பண்ணக்கூடாது, அவன் மட்டும்தான் டச் பண்ணணும், ஏய் யாரு நீ, தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படின்ட்டு நம்ம ஜிமின் வந்து பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் டேயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு பக்கம் கடுப்பாக இருக்குது, ஒரு பக்கம் இவனை தனியாக விட்டுட்டும் போக முடியல. ஸோ என்ன பண்ணுறானா, அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறானா, ஸோ அவனை கூட்டிகிட்டு வந்து அவனோட கார்லேயே அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்ணி உட்கார வச்சிட்றான். உட்கார வச்சுட்டு அவனுக்கு சீட் பெல்ட் போட்டுட்டு என்ன பண்ணுறான், இவனை வந்து டிரைவர் சீட்டில் வந்து டேயாங் உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு இப்போ ஜிமினை பார்த்துட்டு, ஹே ஜிமின் ஜிமின் நீ எங்கடா இருக்க, உன்னோட பிளேஸ் எங்கே இருக்குது அதையாவது சொல்லு ஜிமின். ஓ நான் சொல்ல மாட்டேன், நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், நானும் சொல்ல மாட்டேன், நீ யார் முன்ன, அப்போ தள்ளிப்போ, என்னை விடு, இது என்ன அது, என்னை விடு, நான் அவன்கிட்ட போகணும், அவன்கிட்ட போயிட்டு நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டேயாங்க்கு ஒன்றுமே புரியல. ஓப்பா தெரியாமல் வர சொல்லிட்டோமோ, இவனை எப்படி கொண்டு போய் அவனை வீட்டில் சேர்த்துறது, இவனோட ஃபோன் நம்பர் வேறு நமக்கு தெரியாது, ஓகே இதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேங் என்ன பண்ணுறான், ஃபோன் எடுத்து ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி ஜிமினை பற்றி ஸோ எல்லாம் வந்து கேதர் பண்ண சொல்கிறான். ஸோ அது வேறு யாரும் இல்லைடா, டேங்கோட பிஏ தான். ஸோ அவனோட சர்டிஃபிகேட் வந்து ஆஃபீஸில் கொடுத்துருப்பாங்கல்ல, அதனால் வந்து இதெல்லாம் வந்து இப்போ என்னென்னா டேங்க் வந்து டேயாங் வந்து பிஏ கிட்ட கேட்டு ஸோ எல்லாமே வந்து ஜிமினை பற்றி அவனோட அட்ரஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான், பார்த்தா டேயாங் வீட்டுக்கு போகிற வழியில் தான் வந்து ஜிமினோட ஹவுஸ் இருக்கும். ஓகே நான் இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், ஸோ யூ கேரியான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலை கட் பண்ணிடுறான். இப்போ தான் அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு ஜிமின் தான் பார்க்குறான். ஸோ ஜிமின் வந்து அப்படியே அந்த சீட்டில் அப்படியே சாஞ்ச மாதிரியே அப்படியே ஒரு மாதிரி படுத்திருக்கான். இப்போ இவன் தான் அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே போகிறான். ட்ரைவ் பண்ணிகிட்டே போகல கார் ஸ்டார்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். இப்போ ஜிமின் தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். டே
என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் டேங்க்கு செம்ம ஷாக்கு. அப்படியே திரும்பி ஜிமினை தான் பார்க்குறான். இப்போ ஜிமினு அப்படியே அந்த ட்ரிங்க் ஐஸ்லடா, ஸோ அப்படியே அரை ஐஸ் க்ளோஸ் பண்ண மாதிரி அப்படியே டேங்கை பார்த்துட்டு, ம் என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற, ஏன் டேட்டு என்னை உனக்கு ஞாபகம் இல்லையா, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா டேட்டு, டே உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, உன்னை நான் எத்தனை இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, நீ உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் டேட்டே நான் இருக்கேன், ஆனால் நீ ஒரு நாள் கூட என்னை பார்த்தது கூட இல்லை தெரியுமா, எங்கள் கிராண்டுக்கெலாம் நீ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க. நான் எங்கள் பாட்டி வீட்டில் தான் இருந்தேன், ஆனால் என் பாட்டிக்கிட்டலாம் பேசுவேன். உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா டேட்டு, என் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணக்குள்ள, என் வந்து பாட்டிகிட்ட வந்து பேசக்குள்ளலாம் நான் உன்னையே தான் பார்த்துட்ருப்பேன். ஆனால் நீ ஒரு டைம் கூட நீ என்னை பார்த்ததே இல்லை தெரியுமா. நான் டெய்லியும் காலேஜ் போகக்குள்ளேயும் ஸ்கூல் போகக்குள்ள உன்னை பார்த்துட்டே தான் போகுவேன், பார்த்துட்டே தான் வருவேன். ஆனால் நீ தான் என்னை ஒன் டைம் கூட பார்த்ததில்ல. ஏன் டேட்டு, நானும் உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா, அந்த என்மோ தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சானா, சொல்லு டேட்டு, நான் அழகா இல்லையா, என்னை உனக்கு பிடிக்கலையா, ஆனால் உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, எவ்வளோ எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, உனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் உனக்கு தான் என்னை பிடிக்கவே இல்லைல்ல, அந்த என்மோ தானே பிடிச்சிருக்கு, அந்த என்மோ நல்லவன் இல்லை டேட்டு, அவன் உன்னை சீட் பண்ணிட்டான் டேட்டு, உனக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெமீன் வந்து அவன் பாட்டில் புலம்பிகிட்டே இருக்கான். இந்த பக்கம் டேங்க்லாம் செம்ம ஷாக்கு. அப்படியே காரை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ஜெமீன் பேசுகிறது அதெல்லாம் கேட்டுட்ருக்கான். இந்த பக்கம் டேங்க்கு புரியவே இல்லை. ஜெமீன் என்ன சொல்கிற, எனக்கு புரியல, யார் நீ, அந்த யாருன்னு உனக்கு தெரியாது, நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா, இவ்வளோ இவ்வளோ சொல்ல முடியாத அளவுக்கு உன்னை லவ் பண்ணுறேன். ஆனால் உனக்கு தான் நான் யாருன்னு தெரியாது. நான் டெய்லியும் ஸ்கூல் போக்குள்ளேயும் உன்னை பார்த்துட்டே போவேன், காலேஜ் போக்குள்ளேயும் உன்னை பார்த்துட்டே போவேன். ஆனால் அன்றைக்கி நீ என்னோக்கு ப்ரப்போஸ் பண்ணக்குள்ள எனக்கு எவ்வளோ வலிச்சது தெரியுமா, எவ்வளோ வலிச்சது தெரியுமா, நான் எவ்வளோ அழுதேன் தெரியுமா, நான் எவ்வளோ அழுதேன் தெரியுமா அப்படின்ட்டு ஜிமின் வந்து ஸோ அப்படியே அழுகுறான். அவன் பாட்டில் தேம்பி அழுகுறான். போ போ, நீ என்னை ஏமாற்றிட்ட, போ, நீ என்கிட்ட பேசாத, உனக்கு என்ன பிடிக்கலல்ல, அந்த என்மோ தானே பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அவன் பாட்டில் அழுகுறான். இந்த பக்கம் டேங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இப்போ ஜிமின் ஸோ அப்படியே அழுதுகிட்டு அப்படியே ஒரு மாதிரி மயங்கிடுறான். இப்போ டீ தான், ஜிமின் ஜிமின் நீ என்னடா சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல, ஜிமின் என்கிட்ட பேசாத, நான் மேலே கோபமாக இருக்கு. ஆமாம், நான் மேலே எதுக்கு கோபப்படணும், நான் தான் உனக்கு யாருன்னே தெரியாதே அப்படின்ட்டு ஜிமின் வந்து அப்படியே போதையிலே உளறிட்டுருக்கான். இப்போ இந்த பக்கம் டேங் தான், அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ வந்து ஜிமின் வந்து மயங்கிட்டான். இப்போ அப்படியே ஜிமினோட அட்ரஸ் அந்த ஃபோனில் அப்படியே மேப் பார்த்துட்டு ஸோ அப்படியே ஜிமின் ஹவுஸுக்கும் போயிடுறான். போயிட்டு அங்கே ஜிமினை விட்டுட்டு ஜிமினை அந்த காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி ஜிமினை தான் வந்து இறங்க சொல்கிறான். ஸோ ஜிமின் வந்து நல்லா தூங்கிட்டான், அப்படியே ஒரு மாதிரி போதையிலே தூங்கிட்டான். இப்போ டேங் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சீட் பெல்ட்லாம் அப்படியே கழட்டி விட்டுட்டு என்ன பண்ணுறான், ஜிமின் அப்படியே பிரைடல் ஸ்டேயில் தூக்கிக்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே டேங்கோட ஷோல்டர்லேயே அப்படியே அவனோட செஸ்ட்லேயே அப்படியே அவன் ஹெட்டை வச்சு சாஞ்சிக்கிறான். சாஞ்சிட்டு என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி வந்து அப்படியே டேங்கோட நெக்கில் ஹேண்டை போட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணி ஹக் பண்ண மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிறான். படிச்சுட்டு அப்படியே அவன் ஃபேஸில் ஒரு மாதிரி வந்து அப்படியே ஒரு குழந்த மாதிரி ஒரு ஃபேஸ் போயிடுது. அவன் முடியெல்லாம் ஒரு மாதிரி மோர்சையாக அப்படியே ஜிமின் பார்க்க அந்த நைட்டில் அவ்வளோ அழகாக இருக்கான் அந்த இடத்துல. ஸோ இப்போ டேங்கு இதை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு என்ன பண்ணுறான், அப்படியே
அவனை கூட்டிகிட்டு ஸோ அவன் ஜிமினியோட வீட்டுக்குள்ளே தான் போகிறான். உள்ளே போயிட்டு அப்படியே என்ன பண்ணுறான்னா டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ ஜிமினை கொண்டு போயிட்டு அவனோட பெட்டில் தான் படுக்க வைக்கிறான். இப்போ படுக்க வைக்கக்குள்ள ஸோ என்ன பண்ணுறான்னா ஜிமின் வந்து டேவோட நெக்கை ஹோல்ட் தானே பண்ணியிருப்பான். இப்போ என்ன பண்ணுறான்னா அப்படியே படுக்க வைக்கக்குள்ள இப்போ ஜிமின் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா முன்னாடி அப்படியே ஜிமினோட டேங்கோட ஃபேஸு பார்த்ததும் இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான் அப்படியே போயிட்டு டேங்க்கு அப்படியே டக்குன்னு லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணிடுறான். அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறான். இந்த பக்கம் டேங்க்லாம் செம ஷாக்கு. அப்படியே ஷாக்காக அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே மயங்கிடுறான். இப்போ இந்த பக்கம் டேங்க்கு ஒரு செகண்டில் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இப்போ அப்படியே டக்குன்னு ஏஞ்சிட்டு அவன் லெஃப்டில் ஹேண்ட் வச்சுட்டு அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான் அப்படியே ஷாக்காக. அப்போ இப்போ டேங்கோட மைண்ட் வாய்ஸ்டா என்ன இவன் பாட்டில் கிஸ் பண்ணிட்டான், என்னென்னமோ சொல்கிறான் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான். ஸோ வந்துட்டு இப்போ ஜிமினை பார்த்துட்டு அப்படியே அவனோட ஹிப்பில் டேங்கோட ஹிப்பில் அப்படியே ஹேண்ட் வச்சுட்டு இது என்னமோ சொல்கிற, பட் எனக்கு அது புரியல, இருந்தாலும் பிடிச்சிருக்கு, ஏன் தெரியல, நீ ஆஃபீஸில் வந்து சேர்ந்தன்னைக்கே உன்னை எனக்கு டக்குன்னு பார்த்ததும் பிடிச்சிருச்சு, ஆனால் அதுக்கு என்ன ஃபீலிங்கிறதுலாம் எனக்கு தெரியல ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், பக்கத்தில் ஒரு பிளாங்கெட் இருக்குண்டா ஸோ அதை எடுத்து அப்படியே போர்த்தி விடலான்ட்டு ஜிமினுக்கு போர்த்தி விடக்குள்ள ஸோ பக்கத்தில் ஒரு டைரி மாதிரி இருக்கும். அதை வந்து டேங் வந்து பார்த்துருப்பான். பார்த்துட்டு அப்படியே ஜிமினுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா போர்த்தி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஸோ அப்படியே இப்போ தான் ஜிமினோட ரூமை ஃபுல்லாக பார்க்குறான். பார்த்தா அப்படியே அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கான் அழகாக. ஜிமினும் அவங்க கிராணி எடுத்த ஒரு பிக் இருக்குது, அதை பார்த்ததும் டயாங்கு இப்போ தான் அதை நோட் பண்ணுறான். ஓ, இந்த பாட்டியா, அவங்களோட பேரனா நீ அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வந்து அப்படியே யோசிச்சுட்டு அந்த பாட்டியோட பிக் எடுத்து பார்த்துட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அந்த டேபிள்லே அந்த பிக்கை வச்சுட்டு ஸோ அப்படியே ஜிமினோட ரூம் ஃபுல்லாக பார்த்துட்டு இப்போ அப்படியே அந்த டைரி தான் டேங் பார்க்குறான். இப்போ பார்த்ததும் அந்த டைரி எடுத்து அப்படியே டேங் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஜிமினோட எப்படின்னா அதில் ஜிமினோட லைஃப் டைரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்குது, அந்த ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது. இப்போ டேயாங் தான் அப்படியே அந்த டைரியை பார்த்துட்டு ஜிமினையும் பார்க்குறான். ஜிமின் அப்படி ஒரு மாதிரி குழந்த மாதிரி அப்படியே அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்கான். இப்போ டேயாங் பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்ட்டே என்ன பண்ணுறான், அவனோட லிப்பில் அப்படியே கை வச்சு பார்க்குறான். பார்த்துட்டு இப்போ அந்த கிஸ் பண்ணது வந்து ஸோ அது ஒரு செகண்ட் அவனுக்கு வந்துட்டு போயிருக்குண்டா. இப்போ அவன் அறியாமலே ஒரு ஸ்மைல் பண்ணுறான் டேயாங்கு அப்படியே சிரிச்சிட்டு. ஸோ என்ன பண்ணுறான்னா அந்த டைரி எடுத்துட்டு ஸோ வந்து டேயாங் வந்து ஜிமினை பார்த்துட்டு டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடுறான். இப்போ என்ன பண்ணுறான், கிளம்பி ஸோ அவனோட வீட்டுக்கு அவன் போயிடுறான். அங்கே போயிட்டு அப்படியே டேயாங் வந்து பெட்டில் படுத்துட்டு ஸோ அந்த டைரியை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அது ஜிமின் லைஃப் டைரி அப்படின்னு வந்து முன்னாடி வந்து போட்டிருக்கு. இப்போ அப்படியே ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஜிமின் டேயாங் ஃபஸ்ட் டைம் பார்த்தது, அவங்க கூட வந்து பேச ட்ரை பண்ணினது, டேயாங் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கக்குள்ள ஜிமின் பார்த்தது, பால்கனியில் இருக்கக்குள்ள ஜிமின் பார்த்தது, ஸோ அவனை ரசித்தது ஒவ்வொன்றும் அப்படி எழுதி வச்சுருக்கான். எழுதி வச்சு அப்பப்போ பிக் எடுத்திருப்பான் டேயாங்க. ஸோ அதில் ஒட்டி அதுக்கு கீழே இன்றைக்கி வந்து நான் வந்து டேயாங்கை இப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எழுதி வச்சுருக்கான். அதே மாதிரி 11 இயர்ஸ்டா. ஸோ ஜிமினோட லவ், ஒன் சைட் லவ், அந்த 11 இயர்ஸுக்கும் ஸோ அதுக்கும் அப்படியே பிக் எடுத்து எல்லாம் எழுதி வச்சுருப்பான். அந்த லாஸ்ட் பேஜ் படித்து முடிக்கிறப்ப லாஸ்ட் பேஜில் ஸோ அவன் ஜிமின் வந்து என்ன எழுதியிருப்பானா, டேட்டி நீ எங்கே போன, நீ என்ன ஆன, அன்றைக்கி இன்வோக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் உன் ஃபேஸ் ரொம்ப சேட் ஆயிடுச்சு, அதுலேருந்து நான் உன்னை என்னால் பார்க்கவே முடியல,
நான் உன்னை எங்கெங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? எங்கெங்கெல்லாம் உன்னை வந்து இது பண்ணினேன். ஆனால் நீ எனக்கு கிடைக்கவே இல்லை. ப்ளீஸ் டேட்டு இங்கே வந்துடு. உன் ஜிமின் உனக்காக ரொம்ப இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ப்ளீஸ் டேட்டு வந்துடு டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அந்த டைரி லாஸ்ட் பேஜில் எழுதி வச்சுருக்கான். இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்ததும் டெயாங்க்கு அப்படியே அழுகு வந்துடுதுடா. இப்போ இந்த பக்கம் டெயாங் தான் அப்படியே அழுகுறான். டேய் என்னடா என்னை இப்படி லவ் பண்ணியிருக்க, உருகி உருகி இவ்வளோ நாள் நீ எங்கடா இருந்த? கண்ணுக்கு தெரியாத பொக்கிஷத்தை தேடி அலைஞ்சிட்ருக்கேன் இருந்தேன். ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பொக்கிஷத்தை நான் விட்டுட்டேன்டா. எங்கடா இருந்த இவ்வளோ நாளா? ஏன்டா நீ என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணலை? நீ அப்போ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை யாராவது தூக்கி எறிய தோணுமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அப்படியே மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டே அழுகுறான்டா. இப்போ டேங் தான் இப்போ அப்படியே அந்த டைரி ஹக் பண்ணிவிட்டு சாரிடா, சாரி, உன்னை இதுக்கு மேலே விடக்கூடாது. நீ ரொம்ப டேஸ் கஷ்டப்பட்டுட்ட. இதுக்கு மேலே உன்னை நான் விடமாட்டேன். சாரி ஜிமின், சாரி அப்படின்ட்டு என்ன பண்ணுறான். அப்படியே வந்து அவன் வந்து அந்த டைரி ஹக் பண்ண மாதிரி படுத்துட்றான்டா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி டேங் வந்து கம்பெனிக்கு வந்துடுறான். அதே மாதிரி ஜிமினும் வந்துடுறான். ஜிமின் வந்து எப்பயும் போல் நார்மலாக அவனோட ஒர்க்கை வந்து அவன் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் டயாங்க்கு ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி இதாக இருக்குது. இப்போ டயாங் தான் அப்படியே ஜிமினை கூப்பிட்றான். ஜிமின், சொல்லுங்கள் சார். நேற்று நீ எப்படி வீட்டுக்கு போனேன்? சார், நான் வீட்டுக்கு போயிட்டேன் சார். தெரியல, ஆனால் நான் வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டயாங்க்கு அப்போ தான் புரியுது. நேற்று நடந்தது எதுவுமே ஜிமின்க்கு வந்து ஞாபகம் இல்லைன்னு. இப்போ ஓகே யூ கேரியன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான். அப்படியே தான் வந்து அந்த டேஸஸ் போயிட்டுருக்குறா. இப்போ இந்த பக்கம் டயாங் தான் ஜிமினை அடிக்கடி வந்து அவனோட கேபினுக்கு வர சொல்லுவான். அங்கே ஒரு ஒர்க்குமே இருக்காது, ஆனால் ஏதாவது ஒன்று வந்து கூப்பிட்டுட்டே இருப்பான். இந்த பக்கம் ஜிமினுக்கே ஒரு மாதிரி காண்டாயிரும். ஒன் டேயில் வந்து ஒரு 25 டைம்ஸ் கூப்பிட்டா எப்படி இருக்கும்? காண்டாயிரும். சாருக்கு என்ன தான் பிரச்சனையா? எதுக்கு இந்த டேட்டை சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கான்? கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி பார்க்குறான், கண்ணடிக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான். என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஜிமின் யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா டயாங் வந்து ஜிமினை கூப்பிட்டு அவங்ககிட்ட ஏதாவது பேசிக்கொள்ள அப்பப்போ லைட்டாக கண்ணடிப்பான், ஒரு மாதிரி வந்து சிரிப்பான், ஒரு மாதிரி அங்கே இங்கேயும் டச் பண்ணுவான், ஹிப்பில் டச் அது இது ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான் டயாங்கு. ஜிமினுக்கே ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ ஒன் டே வந்து லிஃப்ட்டில் வந்து ஜிமின் வந்து போயிட்டுருப்பான்டா. இப்போ டயாங் என்ன பண்ணுறான், டக்குன்னு வந்து ஜிமினோட அந்த லிஃப்ட்குள்ளே டயாங் வந்துடுவான். அதில் யாருமே இருக்க மாட்டாங்க. வீமின் 2 பேர் தான் இருப்பாங்க. இந்த பக்கம் டயாங் தான் அப்படியே ஜிமினே தான் வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு வருவான். இந்த பக்கம் ஜிமின்கான் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே ஆயிரும். இவர் என்ன நம்மளை இப்படி பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ ஜிமின் தான் டயாங் டேட்டே அப்படின்ட்டு ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த பக்கம் டயாங்கு எதையுமே யோசிக்க மாட்டான், அப்படியே ஜிமினை தான் பார்த்துட்ருப்பான். இப்போ ஜிமினுக்கே ஒரு மாதிரி வந்து ஷை ஆயிரும். லைட்டாக ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுவான். இதையும் வந்து டயாங் நோட் பண்ணுவான். இப்போ இப்படி தான் வந்து டேஸஸ் போயிட்டுருக்கோம். இப்போ ஒன் ஃபைன் டே ஜிமின் வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருப்பான்டா. அங்கே ஆஃபீஸில் யாருமே இல்லை. அப்படியே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. அப்படியே லைட்லாம் ஆஃப் பண்ண மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஜிமினுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. ஒரு மாதிரி அப்படியே ஷாக்காக வந்து ஆஃபீஸை தான் பார்க்குறான். என்ன இது நம்ம ஆஃபீஸ் தானா? என்ன இப்படி இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுறான். போயிட்டு ஜிமின் வந்து லைட் போடலான்ட்டு லைட் போடுறான். அப்படியே லைட் போட்டு அடுத்த செகண்டே அங்கே இருக்க ஒர்க்கர்ஸில் அந்த கேர்ள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி வந்து அப்படியே ஜிமினை அப்படியே சுற்றி அப்படியே ஒரு மாதிரி பூக்கள் போடுறாங்க. அப்படியே எப்படி சொல்லலாம், பூக்கள் போடுறதோ அந்த ஜிகினா அந்த பேட்டர்ஸ் உடைப்பாங்கல்லடா. பர்த்டேக்கெலாம் வெடிப்பாங்க பாரு, அந்த மாதிரி எல்லாம் வெடிக்கிறதும் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான் எல்லாத்தையும்.
காய்ஸ் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் வந்து கேட்பான். ஸோ அங்கே இருக்கவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அப்படியே ஜிமின்க்கு வந்து அழகாக அந்த ரோஸ் பெட்டல்ஸ் போடுறதும் அந்த ஜெயினா அந்த மாதிரி பண்ணுறதும் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அப்படியே வந்துட்டு அவ்வளோ அந்த ஜிமினை சுற்றி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே ஒரு ஒரு எப்படி சொன்னால் ஒரு பூட் சவுண்ட் கேட்ட உடனே ஸோ அப்படியே ஜிமிங்கிட்டு இருந்து அப்படியே அவ்வளோ அழகாக எல்லோரும் விலகி நிற்கிறாங்க. விலகி நிற்கக்குள்ள இப்போ அப்படியே ஜிமினை பார்க்குறான். பார்த்த உடனே ஜிமினுக்கு அவ்வளோ ஷாக்கு. ஏன்னா அங்கே நம்ம டேயாங் தான்டா. ஸோ பிளாக் கலர் கோட் ஷர்ட் போட்டுட்டு அப்படியே அவ்வளோ அழகாக கையில் ஒரு ரோஸ் பொக்கைடா. அந்த பொக்கை வச்சுட்டு அப்படியே ஒரு ஹேண்டில் வந்து ரிங் பாக்ஸ் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து அப்படியே ஜிமின் பக்கத்தில் தான் நிற்கிறான். நின்றுட்டு இப்போ டேயாங் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறான்டா. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ ரொம்ப டேஸ் ஒன்று வெயிட் பண்ண வச்சிட்டேன். வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமினுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே அவ்வளோ ஷாக்காக பார்க்குறான். இப்போ அந்த நம்ம டேயாங் தான், ஒய் ஒய் பொண்டாட்டி என்ன அவ்வளோ ஷாக்காக பார்க்குற, ரொம்ப டேஸாக வெயிட் பண்ண வச்சிட்டேன், சாரி, ஐ லவ் யூ, வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமினுக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. டேயாங் சார் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு தான் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்குள்ள இந்த பக்கம் டேயாங் என்ன பண்ணிடுறான், டக்குன்னு போய் ஜிமினுக்கு கிஸ் பண்ணிடுறான். அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிமின் வந்து அவ்வளோ ஷாக்காக இருக்கான். ஸோ அவன் ஐஸ் அப்படியே அவ்வளோ விரிஞ்சு அவ்வளோ ஷாக்காக பார்க்குறான். இப்போ டேயாங் தான் அப்படியே அந்த கிஸ்ஸு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, ஒய் மொக்கு இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்த, ஸோ நீ அப்பயே வந்து சொல்லியிருக்கலாம்ல, இவ்வளோ அழகான ஒரு பொக்கிஸ்தை நான் எப்படி விட்டுருப்பேன் சொல்ல பார்க்கலாம். உனக்கு ஆமாம் யார் சொன்னா எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு, சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டேயாங் தான், ஹலோ என்ன டேயாங்குன்னு சொல்லுங்கள் சார், உங்களுக்கு தான் டே தானே ரொம்ப பிடிக்கும், உன் டே உனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின்குள்ள அப்படியே ஆயுஸ்லேருந்து டியர்ஸ் ஃபால் ஆயிடுதுடா. ஏன்னா ஜிமினுக்கு டேனா ரொம்ப பிடிக்கும். அந்த டைரி ஃபுல்லாகவே டே ஐ லவ் யூ, டே ஐ லவ் யூ, டே ஐ லவ் யூ அப்படி தான் எழுதி வச்சுருப்பான். இந்த பக்கம் இப்போ டேயாங் தான், சொல்லு உன் டே உனக்கு வேணாமா, உன் டே வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து அப்படியே ஜிமின் கிட்ட கேட்குறான். இந்த பக்கம் டேயாங் ஜிமினுக்கு அப்படியே அவ்வளோ நேரம் அப்படியே தேக்கி வச்சிருந்த அழுகையெல்லாம் அப்படியே என்ன பண்ணுறான், ஸோ அப்படி அழுகுறான். அப்படியே அழுதுகிட்டே போயிட்டு அப்படியே டேயாங் ஹக் பண்ணிவிட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜிமினை டேயாங் வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். டே ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, டே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே அந்த எது சொல்லுதுன்னா, இவ்வளோ நாளாக வந்து அவன் வந்து ஃபீல் பண்ணது எல்லாத்தையுமே இப்போ வந்து அந்த டேயாங் மேலே காட்டுறான். ஸோ அப்படியே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அப்படி அழுகுறான். இந்த பக்கம் டேயாங்கே ஸோ செகண்டில் அழுகு வந்துடுது. இப்போ டேயாங்கும் அப்படியே பேக் ஹக் பண்ணிவிட்டு, சரி அழுகாத, அதான் உன் டே உன்கிட்டே வந்துட்டேன்ல, ஏண்டா இவ்வளோ நாளாக சொல்லியிருக்கலாம்ல, யாரா சொன்னா எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு, மக்கு பொண்டாட்டி எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, அவன் என் பார்ட்னரோட ஃபியான்ஸ், புரியுதா, பார்ட்னர் யார் தெரியுதா, என் ஹோபி, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவனோட ஃபியான்ஸி தான் என்போ, அது ஏதோ ஒரு இதில் அந்த மாதிரி நடந்துருச்சு, நீ அப்பயே சொல்லியிருக்கலாம்டா, என் மண்டியில் 2 வச்சு டே நான் உன்னை தாண்டா லவ் பண்ணுறேன், நீ ஏன்டா நான் உன் கண்ணுக்கு தெரியலையாடா டே அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. இந்த டேயாங் உன் பின்னாடியே வந்திருப்பில்ல, இப்படி இவ்வளோ அழகான ஒரு பொக்கிஸ்தை நான் இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன்ல ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின்குலாம் அப்படியே அவ்வளோ அழகு வருது.
நான் நினச்சேன் உங்களுக்கு என்னவோ தான் பிடிச்சிருக்கு. என்னை பிடிக்கலன்னு நினச்சேன் டேட்டு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச் டேட்டு. என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல ப்ளீஸ். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என்னை விட்டுறாத டேட்டு. இதே மாதிரி பிடிச்சிக்க. விட்டுறாத டேட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து செம்மையாக அழுகுறான். இந்த பக்கம் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, விடமாட்டேன்டா விடமாட்டேன், நீ என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, இனிமேல் லைஃப் லாங் என் ஜிமினாவை தாங்குன்னு தாங்குவேன், என் பொண்டாட்டியை அப்படி தாங்குவேன். யாருமே இந்த வேர்ல்ட்லே இந்த மாதிரி ஒரு பேர் இல்லைடான்னு சொல்கிற அளவுக்கு என் பொண்டாட்டியை நான் அப்படி பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு டேயாங் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின்னு, நிஜமா என்ன இதுக்கு மேலே அளவிட மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்பான். இந்த பக்கம் டேயாங் தான், என் பொண்டாட்டி நான் எப்பயுமே அளவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அப்படியே 2 பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க ஹெட் அப்படியே டச் பண்ண மாதிரி, அப்படியே ஜிமினோட ஃபேஸ் ஹக் பண்ண மாதிரி அப்படியே டேயாங் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், விட மாட்டேன்ல, விட மாட்டேன்ல, கண்டிப்பாக விட மாட்டேன்டா என் செல்ல பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், நீ என்ன விட்ட அப்போ நான் உன்னை அடிப்பேன் தெரிஞ்சுக்க, உன்னை திட்டுவேன், அப்புறம் உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டேயாங் தான், அப்படியா, என்ன பண்ணுவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், போட்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜிமின் அப்படியே ஹக் பண்ணி டேயாங் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் டேயாங்கும் ஹக் பண்ணிவிட்டு, சரி ஆமாம் இப்போ டேயாங் தான், எனக்கு நீ ஓகே சொல்லவே இல்லைடா, ஏன்னா புரியல, நான் தான் உனக்கு வில் யூ மேரி மீன்னு சொன்னேன்ல, அப்புறம் நீ அதை ஏன் ஓகே சொல்லல, நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே ஷை ஆகிறான். இப்போ டேயாங் தான், ஓகே சொல்லிட்டியா, எங்கே என் ஃபேஸை பார்த்து சொல்லு, போங்க டேட்டே அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே டேவ் வந்து ஹக் பண்ணிக்கிறான். இப்போ டேவும் சிரிச்சிட்டு அப்படியே ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஓகேடா, இந்த பார்ட் நான் இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிக்கிறேன். இந்த ஒன் ஷாட் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, நல்லா இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மொக்கையாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் ஆசைதான் உன் இறுக்கத்திலே, என் ஆயுள் வரை உன் அரைப்பினிலே, வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, 7 ஜென்மம் வாழ்ந்திருப்பேன். அக்கம் பக்கம் யாரும்